சின்ன காயம் கூட வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுதே ஏன்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் மோஸ்ட் காமனாக பண்ணுற மிஸ்டேக் வந்து பாத்ரூம் சர்ஜரி. ஸோ அதாவது பாத்ரூமில் அவங்களே நெயிலை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸசிவாக கட் பண்ணிடுறாங்க. சின்னதாக ஒரு பிளிஸ்டர் இருந்தால் அதை உடச்சி விட்டு அதை கிழிச்சு விடுறாங்க. நம்மளே டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் சரி இது சின்ன ப்ராப்ளம் தானே நம்மளே இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பாத்ரூமில் உட்காந்து ஒரு சின்ன சின்ன சர்ஜரி பண்ணிடுறோம். இட்ஸ் இஸ் வெரி ராங். அதை நம்ம பண்ணக்கூடாது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் முக்கியமாக when you have small problems, சின்ன ப்ராப்ளம் இருக்கப்பவே இமீடியட்டாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க. கன்சல்ட் பண்ணுறதுனால we are not going to lose anything. கன்சல்ட் பண்ணி அது ஒரு மைனர் ப்ராப்ளம் தானா இல்லை அது ஒரு மேஜரான ப்ராப்ளமான்றதை நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். உங்கள் வாஸ்குலர் சர்ஜன் பார்த்துட்டு உங்களுக்கு ரத்த குழாய்களில் எதுவும் பிளாக்கேஜஸ் இருக்கா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் எடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரு ஸ்கேனோ ஒரு சிடி ஸ்கேனோ கொடுக்க போகிறதில்ல. டாக்டர் அவங்க கை வச்சு காலில் வந்து நமக்கு கையில் நாடி பார்க்குற மாதிரி கால்லையும் நாடி பார்ப்போம். இந்த நாடி பார்த்து ரத்த ஓட்டம் சரியான முறையில் சீராக வருதான்றதை செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு டாப்லர் ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ கேட்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணி இந்த ப்ராப்ளம் எவ்வளோ தூரத்துக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது இல்லை சிவியர் ஆக போதான்றதை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம்.